யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ரேங்க் பார்த்தா போயிட்டு சார். வணக்கம் சார். இந்த மாதிரி நாங்கள் பக்கத்துலேருந்து வரோங்க சார். அப்பா ஹோம் எடுத்துலாம் இருக்காங்க. சேர்த்திடலாங்க சார். சார் ரூம் டேபிள் எப்படிங்க சார்? சார் நார்மல் ரூம், டீலக்ஸ் ரூம்னு 2 ரூம் இருக்குங்க சார். நார்மல் ரூம் எப்படிங்க சார்? நார்மல் ரூமில் ஒரு ஃபேனு, 2 சேரு, ஒரு பெட்டு, அப்புறம் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நீங்கள் டிவி பார்க்கணுன்னா காமன் ஹாலில் போய் பார்த்துக்கோங்க. டீலக்ஸ் ரூம்னாங்க சார்? டீலக்ஸ் ரூம்னா ஒரு சோஃபா, ஒரு ஏசி, அப்புறம் ஒரு டிவி, ஒரு அட்டாச் பாத்ரூம், ஹாட் வாட்டர், சில் வாட்டர் எல்லாமே சேர்ந்து வந்துருக்கு சார். உங்களுக்கு எதுப்பா வேணும்? எனக்கு நார்மல் ரூமாக போதுப்பா. ஏப்பா நீங்களே வசதியாக எங்கப்பா? ஏன்ப்பா சார் அப்பாவுக்கு டீலக்ஸ் ரூமே செட் பண்ணிடுங்க சார். ஓகேங்க சார். சார் உணவு வகையில் எப்படிங்க சார்? ஃபுட்டெல்லாம் நாங்கள் வாரத்துக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சார். இவர் கேட்குறத நாங்கள் சமைச்சு கொடுக்கணும்னா நீங்கள் மாதம் 1000 ரூபா தனியாக பே பண்ணுங்க சார். மருந்து பண்ணிடலாங்க சார். மெடிசன்ஸ் எல்லாம் நாங்களே வாங்கி கொடுத்துருவோங்க சார். ஆனால் நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ணுங்க சார். சரிங்க சார். அப்பாவை சேர்த்துலாங்க சார். ஓகேங்க சார். சார் இதுக்கு பில் எவ்வளோங்க சார் ஆகும்? 4000 ரூபா ஆகும். சரிங்க சார். சார் உங்கள் பேர்? ராமசாமி. வயசு 89. சரிங்க சார். சரி வாங்கப்பா போகலாம். காட்சி நாடு இடம்பெறுவோர் சிவசஞ்சய், சாந்தகுமார், வித்யா, ராமசாமி. சரிப்பா நீங்க முன்னாடி பார்க்க போறாங்க வரோம். சரிப்பா. அப்பா வாங்கப்பா. இந்தாங்கப்பா ரூம் சார் இருக்குது. நீங்க முன்னாடி பார்க்க போறாங்க வரோம். சரிப்பா. சார் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? நல்லாவே தெரியுமே. 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல கருணை அனாதை இல்லத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவர் ஒரு நாள் வந்து ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்துட்டு போறேன். இந்த குழந்தை கூட ஏதோ குப்பத்தொட்டியில இருந்தேன்னு சொன்னாங்க. அந்த குழந்தையே தத்தெடுத்து வந்தாரு. தத்தெடுத்து விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேணும்னு சொன்னாரு. ஆனா என் மனசு கேட்கல.